இந்தியால பெட்ரோல் விலை குறையும்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல இன்னும் அதிகமா போகும்னு நினைக்கிறீங்களா? இன்றைய பெரிய அப்டேட் உங்களுக்கு ஷாக் ஆகலாம். முழுசா பாருங்க. வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் பார்க்க போவது இந்தியால பெட்ரோல் விலை பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட். அரசு எடுத்த முக்கிய முடிவு, பிரைவேட் கம்பெனி செய்த மாற்றம் மற்றும் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் எல்லாத்தையும் சிம்பிளா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்ல முக்கிய விஷயம், மத்திய அரசு பெட்ரோல் மீதான வரிய கம்மி பண்ணியிருக்காங்க. முன்னாடி ரூ. 13ல இருந்த வரி, இப்போ ரூ. 3 வரை குறைச்சிருக்காங்க. அதனால என்ன பயன்னு தெரியுமா? மக்கள் செலவு குறையும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் குறையும், ஓவரால் பிரைஸ் கண்ட்ரோல் ஆகும். ஆனா இந்த பெனிஃபிட் முழுசா மக்கள் கிட்ட ரீச் ஆகுதா? அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இன்னும் பெட்ரோல் விலைய குறைக்காம இருக்கு. சில கம்பெனிஸ் பெட்ரோல் விலை இன்னும் அதிகரிச்சும் இருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அரசு குறைத்தாலும் சில இடங்கள்ல பிரைஸ் சேஞ்ச் அதிகமா தெரிய மாட்டேங்குது. அதனால சில சிட்டீஸ்ல பெட்ரோல் பங்க் நீண்ட வரிசையில இருக்கு. மக்கள் அதிகமா ஃப்யூயல் வாங்குறனால பெட்ரோல் ஷார்ட்டேஜும் ஆகுது. இது மட்டும் இல்லாம குளோபல் லெவலான பெரிய காரணமும் இருக்கு. மிடில் ஈஸ்ட் டென்ஷன், ஆயில் சப்ளை ப்ராப்ளம், ஷிப்பிங் இஷ்யூ இது எல்லாமே தான் பெட்ரோல் விலை இன்னும் அதிகரிக்க காரணமா இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. பெட்ரோல் விலை கூடுமா இல்ல குறையுமா அப்படின்னு உங்களோட கருத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்க வளர்றது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.